இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பாலக்காடில் இருக்கோம். இப்போ டைம் வந்து எவ்வளோன்னா 1:45 ஆகுது. நம்ம இன்னும் ஆலப்புழா ரீச் ஆக வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட இருக்குது. நம்ம ஆலப்புழாவுக்கு வந்து 6:45க்கு ரீச் ஆயிடுவோம். சரி வாங்க நம்ம ஸ்டேஷனில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஆலப்புழா வந்து ரீச் ஆகியாச்சு. இந்த ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷன் வந்து திருவனந்தபுரம் அளவுக்கு வந்து பெருசாக இல்லை. ஏன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம்னா, நம்ம போன சீரீஸில் திருவனந்தபுரம் போயிருப்போம். ஆனால் அந்தளவு இந்த ஸ்டேஷன் ஒன்றும் பெருசாக இல்லை. சரி இப்போ வந்து நம்ம இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இங்கே பீச் இருக்குது, ஆலப்புழா பீச். இப்போ நம்ம வந்து அந்த ஆலப்புழா பீச்சுக்கு போகலாம். நம்ம ஃபைனலி இந்த ஆலப்புழா பீச்சுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இந்த பீச் வந்து நீங்கள் ஆலப்புழா வந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆட்டோ பஸ் எதுவுமே பிடிக்க தேவையில்ல. ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த பீச் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பீச்சில் வந்து காலையில் ஒரு சன்ரைஸ் போல் நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பீச் வந்து சன்ரைஸோட சன் செட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டாக இருக்கும். இந்த பீச்சோட ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு பைன் ஃபாரஸ்ட் ட்ரீ ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். நம்ம அப்படியே ரூம்குள்ளே போகலாம். நம்ம வந்து க்ளவுட் பீச் ரெசிடென்சி அப்படின்ற ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருக்கோம். இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வித் வந்து ரெஸ்ட் ரூமோட வந்துடும். நமக்கு வந்து ஒரு டிவி அப்புறம் வந்து இங்கே வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் அது இப்போதைக்கு ஓப்பனில் இல்லை. ஸோ ஏன்னா பின்னாடி எங்கள் வீடெல்லாம் இருக்கனால அவங்க ஓப்பன் பண்ணலை. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கப்போர்ட் இருக்குது. அப்புறம் இதில் வந்து நீங்கள் ட்ரெஸ் வச்சுக்கலாம், இல்லை கீழே வேணால் உங்களோட திங்ஸ் எதாவது வச்சுக்கலாம். இங்கே வந்து 2 சேர் இருக்குது. அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வந்து நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே பரவாயில்லைங்க, ஓரளவு நல்ல ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூமாக தான் இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூமு. அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. மேலேயே அங்கே ஹீட்டர் இருக்குது. பரவாயில்ல. 1200 ஓரளவு ஓகே தான். ஸோ சொல்ல மறந்த பாருங்க, இந்த ரூமோட ரெண்ட் வந்து 1200. ஏசினா 1500 சொன்னாங்க. அங்கே பாருங்கள் ஏசி இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஏசி ரூம் வந்து செக்இன் பண்ணாலும் உங்களுக்கு இதாக தருவாங்க. ஆனால் என்ன, நான் ஏசி ரூம்னால் மெயினில் வந்து ஏசி ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஏசினா 1500 வரும். நீங்கள் எந்த ரூம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு இங்கே. அப்படியே நம்ம அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போட் ஜெட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஏன்னா அங்கே தான் இந்த அலப்பி போட் ஹவுஸில் அங்கே தான் இருக்கும். இந்த ஆட்டோவில் வந்து கேரளா ஸ்ட்ரீட் வியூ பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இது வேறு மன்சூன் டைம் கூட இல்லை. ஆனால் அப்பயும் அந்த கிளைமேட்டுக்கும் அங்கிட்டு ஃபுல்லாக சுற்றி வாட்டரு, அந்த கேரளாவோட அந்த வீடுங்க, அந்த டிசைனு, அங்கே போகிற அந்த ரோடு சைடில் ஃபுல்லாக எல்லாம் ஓரளவு ஒரு மாதிரி பிளிஸ்ஸாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கேரளா வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஆட்டோவில் வந்து இந்த ஸ்ட்ரீட் வியூ பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம அங்கேருந்து இறங்கி வந்து இந்த அலப்பி கவர்மெண்ட் போட்டில் ஏறிட்டோம். இந்த போட்டில் ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. இந்த போட்டில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக போனீங்க, தனி போட் ரெண்ட் எடுக்கணும்னா அது எப்படி ஒரு 5000 கிட்ட வரும்.